Hello viewers, very good afternoon. This is Chennai Car Trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து இன்னைக்கு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற டாஸ்க் என்ன அப்படின்னா அடையார் டு சேமேஸ் ரோட் டிடிகே ரோட்டில் இருக்குது. சேமேஸ் ரோடுக்கு அவங்க தனியாக ட்ரைவ் பண்ண போகிறாங்க. நான் வந்து என்னோட காரில் பின்னாடி ஃபாலோ பண்ண போகிறேன். அவங்க முன்னாடி போக போகிறாங்க, நான் பின்னாடி ஃபாலோ பண்ண போகிறேன். எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். எப்படி மேடம் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு நீங்கள் தனியாக ஓட்ட போகிறீங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சூப்பர், ஆல் த பெஸ்ட். ஸோ இன்றைக்கி அவங்க தனியாக எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. இப்போ என்னோடய காரில் நான் ஆக்சுவலாக பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னோடய காரு. ஸோ அவங்க கார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அவங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நார்மலாக வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ரொம்ப சூப்பராக வந்து பக்காவாக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க, ரெண்டாவது வந்து அவங்க கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மூமெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ என்னோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருக்காங்க. எஸ், இந்த மூமெண்ட் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். சான்ஸே இல்லாமல் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஓட்டிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்த உடனே அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல டிராஃபிக் லொக்கேஷனில் தான் ஓட்ட வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் ஜஸ்ட்டு வந்து அவங்க பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ட்ரைனிங்கே கொடுக்குறோம். ஸோ வந்து அவங்கள தனியாக ஓட்ட வச்சு அவங்களோட சந்தோஷமான அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள டெய்லி தனியாக ஓட்டுற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டும் கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டு. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் காரை வந்து ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க தனியாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வருது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுலாம் வந்து சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். கரெக்டாக இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணுறாங்க. ஸ்லோ பண்ணி மறுபடியும் வந்து லெஃப்ட்டு திரும்புகிறாங்க. எஸ், நானும் அவங்க பின்னாடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி லெஃப்ட்டு திரும்பிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 1 by 1 ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த மூமெண்ட்டு. பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேரோட லைஃப்பில் வந்து கார் ஓட்டணுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும். பட் ஆனால் பயந்துகிட்டே இருப்பாங்க. சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள், எஸ், எல்பி ரோட்டில் வந்து டச் பண்ண போகிறாங்க. ஸோ கரெக்டாக இண்டிகேட்டர்ஸ் போட்டாங்க. ஸோ எஸ், நான் இண்டிகேட்டர் போடும்போது அவங்களும் கரெக்டாக அதே டைமில் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணாங்க. சான்ஸே இல்லை. 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த சிக்னலும் ஓப்பனாக இருக்குது. ஸ்லோவாக போயிட்டு சிக்னலில் கட் பண்ணி எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், ஒரு நல்ல மூமெண்ட். ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மூமெண்ட்டில் வந்து எப்போவுமே ரொம்ப சேஃபாக ஓட்டணும்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. எஸ், நான் ஜஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் போயிட்டுருக்கேன். எஸ், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணுமா, சந்தோஷமான மூமெண்ட் வேணுமா, சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க. நாங்கள் வந்து வேறு லெவலில் சொல்லிக் கொடுப்போம். ட்ரைனிங்கே ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய சஸ்பென்ஸ் கொடுத்து ஓட்ட வைப்போம். ஸோ அப்படி ஓட்ட வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தனியாக ஓட்டுற அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துடும். எஸ், எந்த அளவுக்கு வந்து ஜம்முன்னு ஓட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சென்னை கார் ட்ரைனர்ஸ் மிக்ஸ் பண்ணிடாமல் வாங்க. நாங்கள் ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ அடையாரோட மெயின் சிக்னலு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல எல்பி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா அந்த அடையாரோட மெயின் சிக்னல் வரும். ஸோ இந்த மெயின் சிக்னலில் கரெக்டாக வந்து ஸோ போயிட்டுருக்காங்க. சிக்னல் ஓப்பனாக இருக்கா? இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எஸ், நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறேன். குட், ரொம்ப அழகாக போயிட்டுருக்காங்க. சான்ஸே இல்லாத இந்த மூமெண்ட்டு வேறு லெவலில் ஓட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும்.
பொதுவாக வந்து கார் டிரைவ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து எல்லாரும் பயப்படுவாங்க. பட் ஆனால் வந்து மேடம்க்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணுன்னு. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க நிறைய பிளேஸில் வந்து ஓட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் மேபி வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன் மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக ஓட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட சான்ஸே இல்லாத அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. எஸ், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த டிராஃபிக் நடுவில் கரெக்டாக இண்டிகேட்டர்லாம் போட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸ்பீட் பிரேக்கரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏற்றுறாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. சென்னை கார்ட்ரீனர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நான் எப்பயும் சொல்கிற ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களை தனியாக ஓட்ட வைப்போங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக ஓட்ட வைக்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். ஆக்சுவலாக சும்மா வந்து கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறதோட இல்லாமல் உங்களை தனியாக ஓட்ட வச்சு அழகு பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட்டுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பயப்படுவாங்க, ஆனால் சென்னை கார்ட்ரீனர்ஸில் வரதுக்கு யாருமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா சென்னை கார்ட்ரீனர்ஸில் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தனியாக ஓட்டியிருக்காங்க. அவங்க வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மூமெண்ட்டும் பாருங்கள், அடையாரோட பாலத்தில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து மிடில் பேஸ் பண்ணி அவங்க ஓட்டுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பயந்து ஓட்டுவாங்க. பட் ஆனால் இவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் மிடில் பேஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்காங்க. லெஃப்ட் ரைட்டும் திரும்பாமல், சான்ஸே இல்லாமல் சூப்பர். ஸோ நானும் வந்து கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப கிளியராக வந்திருக்கு. எஸ், எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்லோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக போயிட்டுருக்காங்க. சான்ஸே இல்லாத ஒரு மூமெண்ட்டுங்க, வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியராகவும் கரெக்டாகவும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், இந்த க்ளோஸ் பை நான் வந்து ஸ்லோவாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். எஸ், சென்னை கார்ட்ரீனர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறோம். அதில் இந்த மூமெண்ட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஐ திங்க் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டாங்க, எதிர்பார்த்த கரெக்டாக போட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக லெஃப்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நானும் வந்து அவங்களுக்கு கரெக்டாக லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு மெதுவாக ஐ எம் ஆல்சோ ஃபாலோ அவங்க வெஹிக்கிளை ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் ஒரு 2 வீலர்ஸ் வராரு. ஸோ அழகாக வந்து பாருங்கள், அந்த 2 வீலர் ஒரு கட் அடிக்கிறாரு. பட் அவங்க கரெக்டான பொசிஷனில் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு கிளாஸ் மூமெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸான மூமெண்ட்டில் ஓட்டுறது, அந்த கிளாசிக் மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், சான்ஸே இல்லைங்க, எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்கங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தனியாக ஓட்ட வச்சு அழகு பார்க்கும்போது வந்து என்ன எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நான் வந்து கார் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு ஓட்டும்போது எனக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்டம் இருந்தது. பட் ஆனால் யாருமே எனக்கு கைட் பண்ணல, பின்னாடிலாம் யாருமே வரல. ஸோ நானே தான் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டினேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு பின்னாடி இருந்து அட்லீஸ்ட் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டாவது போயிட்டுருக்கேன், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவாக. ஸோ அந்த மூமெண்ட்டாவது இருக்குது. பட் எனக்கு இந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நானே தான் வந்து தனியாக ஓட்டி கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கற்றுக்கினதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னோட அனுபவத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ என் அங்கிள் மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், சான்ஸே இல்லைங்க, ஸ்பீடாக வர ஓட்டுறாங்க. ஸோ நான் ஐ திங்க் வந்து நானும் கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக அவங்க போயிட்டுருக்க ஸ்பீடு வந்து அரௌண்ட் வந்து 50லேருந்து 60 ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால மேடம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த மூமெண்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஆசைப்பட்றீங்களா சென்னை கார்ட்ரீனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணும், இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா? சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக உங்களை ஓட்ட வச்சுருவோம். என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும். இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு சான்ஸே இல்லாமல் வரும். ஸோ எஸ், கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர்லலாம் சான்ஸே இல்லாமல் ஸ்லோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ எவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணி போகிறாங்கங்கிறத பாருங்கள். இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். செம்ம
நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி அவங்க தனியாக ஓட்டுற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். தனியாக ஓட்ட வச்சும் வந்து நாங்கள் வீடியோ பண்ணிடுவோம். ஸோ அதுதான் மெயின். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற அந்த தருணத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கிளாஸான மூமெண்ட்டுங்க. ஆக்சுவலாக எல்லாரோட டிரைவிங்கோட கற்றுக்கின ஒரு விஷயங்கள் வந்து என்ன தோணும் அப்படின்னா, நாமளும் இந்த மாதிரி ஒரு நாள் தனியாக வண்டி ஓட்டிட மாட்டோமா, அந்த அளவுக்கு நல்லா யாராவது நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா, யாரும் நமக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம் சென்னை கார் ட்ரைனர்ஸில். மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களை வேறு லெவலில் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வர்றது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட்டு சேமியஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ சேமியஸ் வந்து இங்கே இருக்குது. ஐ திங்க் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட்டு திரும்ப போகிறாங்க. ஐ திங்க் நான் ஸ்லோவாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகி அவங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்னல் ரெட்டில் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுறாங்க. நானும் வந்து அவங்க பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சிக்னல் பாருங்கள், இந்த இடத்துல ரெட்டு இருக்குது. பட் சம் அதர் பீப்புள்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி போகிறாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம். இப்போ தான் சிக்னல் இப்போ தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த டைம் தான் அவங்க வந்து ஸ்லோவாக கட் பண்ணி போகணும். ஸ்லோவாக கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி போகும்போது எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்டும் டிரைவிங்கோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லக்ஸரியான ஒரு லைஃப்பில் எல்லாருக்கும் வந்து கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு கார் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தாங்க. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மேடம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேமியஸ் ரீச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் சேமியஸ் கிட்ட போயிட்டோம். ஸோ இதுதான் முன்னாடி இருக்கிறது தான் சேமியஸ். ஐ திங்க் இப்போ வந்து நாங்கள் மேடம் எப்படி தனியாக என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம பார்த்து அவங்கக்கிட்ட கேட்போம். சாரி, எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்ட்டு. சாதாரணமாக ஓட்டும் போதே அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி தனியாகவே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கேன், இன்னொரு காரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்கும் போது அவங்க இந்த டைமில் எப்படி வந்து என்ஜாய் பண்ணி இண்டிகேட்டர்ஸ்லாம் கரெக்டாக போட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. சான்ஸே இல்லாத ஒரு மூமெண்ட்டு தான் இது. இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற அந்த தருணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்லோவாக வந்து போகணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்கள போய் பார்க்கலாம், எப்படி வந்து செம்மையாக ஓட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்போம் அவங்கக்கிட்ட. ஏன்னா இந்த தருணங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப முக்கியம் தான் சொல்லணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான மூமெண்ட்டு. அந்த கஷ்டத்துலேயும் வந்து அவங்க தனியாக எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். வாவ், செம்ம வேற லெவல்ல ஓட்டிருக்கீங்க மேடம். Thank you. எப்படி இருந்தது இந்த தனியா ஓட்டின இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்? வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த சிக்னல் மட்டும் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் லைட்டா இருந்துச்சு. ஸோ பக்கத்துல ஓட்டை கிடைச்ச உடனே தான் ஓகே எனக்கு ஓட்டுறது. ஸோ மற்றபடி சூப்பர், செம்மையா ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. வேற லெவலு. தனியா ஓட்டின, அதுவும் வந்து அங்கேருந்து நீங்களே லெஃப்ட் ரைட்லாம் திரும்பி செம்மையா ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. சான்ஸே இல்லை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துதா? தனியாக ஓட்டிட்டீங்க ஃபஸ்ட்டு வாட்டி. வா எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலாக வந்து நானும் இந்த மாதிரி ஒரு நாள் தனியாக ஓட்டியிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ப்ரௌட். சூப்பர். சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க இது வரைக்கும். ஃபுல் ஜேர்னி லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இவ்வளோ தனியாக ஓட்டுற அளவு வரைக்கும் நீங்கள் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் சார் ரொம்பவே வந்துட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த மாதிரி தனியாக ஓட்ட முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ லைக் டிராஃபிக் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு எப்படி அவங்களுக்கும் வந்துட்டு சேஃபாக நம்மளுக்கும் சேஃபாக எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. பாய்.